Hi my dear students, welcome to social science class 8th standard term 1 history lesson 2 from trade to territory. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இன்று 8ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கிற வரலாற்றில் 2வது பாடமான வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை என்ற தலைப்பில் நாம் அறியவிருக்கிறோம். அன்பு மாணவ செல்வங்களே, சிவில் சர்வீஸ் குடிமை பணி. இந்த குடிமை பணி அதில் we already discussed about the administration under the British in India. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் நிர்வாக முறை. Dear students, the British Indian administration was run by 4 principal institutions. இந்த ஆங்கிலேயர்களின் நிர்வாக முறை 4 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ் அண்ட் ஜுடிஷியரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to learn civil service குடிமை பணி. The maximum age for competitions or competitors was fixed at 23. அதிகபட்ச வயது அந்த தேர்வுகளில் போட்டியிடுவதற்கு அதிகபட்சமான வயது 23ஆக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. The maximum age for competitors was fixed at 23. And then East India College at Heidelberg was abolished in 1858. 1858 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் நிறுவப்பட்ட கல்லூரி ஹெய்லிபர்க் கல்லூரி அங்கு அழிக்கப்பட்டது. ஸோ அதற்கு பதிலாக அங்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் அந்த கல்லூரியை ஏற்படுத்துகிறார்கள். The regulation of 1860, the maximum age was lowered to 21 in 1866 to 22 in 1866 to 21 and in 1876 to 19. அதாவது என்ன, ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தை 1860 இவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அதில் அதிகபட்ச வயது குறைந்தபட்ச வயதை நிர்ணயிக்கிறாங்க. ஸோ 22 இருந்து 21 குறைக்கிறாங்க. ஸோ இது 1876 19 ஏஜஸாக இந்த ஏஜை குறைச்சாச்சு. யாருக்கு? the competitors. the maximum age for competitors was fixed at 23. 1858 ஹெய்லிபர்க் கல்லூரியை அவங்க மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான வயது தளர்வும் அறிவிக்கப்படுகிறது. And then the Civil Service Act of 1861, குடிமை பணிகள் சட்டம் 1861 இவங்க புதுசாக ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. யாரால் பாஸ் பண்ணுறது? by the British Parliament, which was later designated as the Indian Civil Service. இந்திய ஆட்சி பணியாக இது ஏற்றுக்கிறதுக்கு பிறகு தான் இந்த சட்டத்தை நாம் நடைமுறை கொண்டு வந்தோம். The Civil Service Act 1861 passed by the British Parliament. ஆங்கில பாராளுமன்றத்தால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது இந்திய அரசு சட்டத்தாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. very few Indians to appear at ICS examination. Indian Civil Service, ICS which means Indian Civil Service Examination அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய குடிமை பணி தேர்வு. ஸோ இந்த குடிமை பணி தேர்வு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஒரு சிலர் மட்டும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக எக்ஸாமினேஷன் 1869 முதலாக தேர்வு நடத்தினாங்க. 3 இந்தியன்ஸ் 3 இந்தியர்கள் அதில் பங்கெடுத்துக்கிட்டு வெற்றி பெற்றாங்க. யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத் and Biharilal Gupta became the success in the ICS examination. இந்த 3 பேரும் இந்திய தேர்வு பணியில் வெற்றி அடைந்த முதல் இந்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
Later on, the Indians demand to increase the age limit and to establish center for examination in India instead of இங்கிலாந்து. இங்கிலாந்தில் தேர்வு நடத்துவதற்கு பதில் இந்தியாவிலேயே தேர்வை நடத்த வேண்டும் என்பதை நாம் டிமாண்டாக கேட்டிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, they establish the center for examination in India. இந்தியாவில் அதற்கான ஏற்பாடுகள் இங்கு தயார் செய்யப்பட்டது. And then in 1829 the maximum age limit for appearing for the civil service examination was raised 21 and the maximum of 23. மறுபடியும் அந்த வயதை அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ 21 அது குறைச்சாங்க இல்லையா, ஸோ அதிலிருந்து 23 அவங்க அந்த ஏஜை அதிகப்படுத்துகிறாங்க. அண்ட் தென் 1912 ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. the ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ் வாஸ் அப்பாயிண்டட். இப்போ தான் முதல்ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அந்த ராயல் கமிஷன் தான் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. the ராயல் கமிஷன் recommendation to form the public service commission. the public service commission was appointed G.K. Kogle and Sir Abdur Rahim besides 4 English men. இப்போ தான் முதல்ல அவருடைய கமிஷனில் அவருடைய கூட்டமைப்பில் இந்தியர்களையும் இணைத்துக் கொள்கிறார்கள். and then the commission published its report in 1917. அவங்களுடைய அனைத்து விதமான ரிப்போர்ட்டையும் 1917 அவர்கள் ஒப்படைத்தார்கள். and then Islington Commission recommendation party fulfilled the demand for the Indianization of civil service. இந்தியர்களுடைய டிமாண்டு, பற்றாக்குறைகள், கேள்விகள், என்னென்ன குறைகள் இருந்ததோ அதை எல்லாத்தையும் நம்ம தெரிவிச்சிருந்தோம் அவங்க கிட்ட இருந்த. அப்போது அந்த குறைகள்லாம் எப்படி நிவர்த்தி செய்யப்பட்டது? இன்ஸ்டன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பார்ட்டி fulfill the demand of the Indianization. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் அந்த குழு நிவர்த்தி செய்தது. அண்ட் தென் இன் 1918 மாண்டேகு அண்ட் லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் ரெக்கமெண்டேஷன் ஆர் recommended that 33% of Indian should be recruited in Indian civil service. அதாவது இந்திய மக்களுக்கு 33% இந்திய குடிமை பணியில் இடஒதுக்கீடு செய்யணும் என்பதை 1918 மாண்டேகு அண்ட் செம்ஸ்போர்ட் இந்த இருவர் அடங்கிய குழுக்கள் பரிந்துரை செய்தது. A royal commission on public service was appointed with Lord Lee Ferryman as chairman. ஒரு ராயல் கமிஷன் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஸோ எதுக்கு? அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பப்ளிக் சர்வீஸ் பொதுமக்களுக்கான சேவைகள் செய்வதற்கான ஒரு குழு உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அதில் அப்பாயிண்டட் வித் லார்ட் லீ என்பவர், அதாவது என்ன, லார்ட் லீ ஆஃப் ஃபெர்ஹாம் ஆஸ் சேர்மனாக அவரை இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்தியன் சிவில் சர்வீஸ். ஸோ என்னென்னலாம் உருவாக்குறாங்க பாருங்கள். இந்தியன் சிவில் சர்வீஸு அண்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்திய குடிமைப்பணி தேர்வாணையம் அல்லது இந்திய குடிமைப்பணி, இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய காவல் படை, அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்திய காடுகள் பாதுகாப்பு துறை, அண்ட் மேடு பை த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இது எல்லாமே இந்த தலைமை செயலாளர் உதவியோடு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட துறைகள். அண்ட் தென் த லீ கமிஷன், லீ குழு recommended the immediate establishment for a public service commission. ஸோ உடனடியாக இங்கு தமிழ்நாடு அண்ட் இந்தியா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ஏற்படுத்தணும் அப்படின்றத முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. லீ கமிஷன் தான் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. எஸ். அண்ட் தென் த ஆக்ட் ஆஃப் 1935 1935 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆல்சோ அந்த சட்டம் கூட ஆல்சோ மேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பலவிதமான கூட்டாட்சி அமைப்பு கொண்ட
குழுக்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு கொண்டு வரப்பட்டது. At the center and the provincial public service commission in the various provinces. அது மட்டும் கிடையாது, இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை இன்னும் இந்தியாவில் பல்வேறு மாகாணங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த குழுக்கள் அறிமுகப்படுத்தியது. Dear student, this is the end of the British administrative organization in India, particularly civil services. குடிமை பணி இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தின் கீழ் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். Dear students, coming next classes we will discuss about the army, police and judiciary. Thank you for watching this video and have a great day.